வாய் மாடுது பாருங்க மூஞ்சி விடுது. பாருங்க எம்ஜிஆருடைய சிலை அந்த பகுதியெல்லாம் அப்படியே குப்பரா கிடத்தி போட்டு அப்படியே கலகி கொண்டிருக்கிறாங்க. இது கொஞ்சம் சின்ன, அது கொஞ்சம் பெருசு என்ன, அதனால ஓகே ஓகே. பிள்ளையா கிடக்குண்ணே சரியான பிள்ளை, நான் பார்த்ததுல. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். நான் இன்றைக்கு நிற்கிறேன் பாசையூர் மீன்ஸ் அந்த கடற்பரப்பில் நிற்கிறேன். இன்றைக்கு இங்கே விஷயம் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பாசையூர் மீன்ஸ் அந்த பகுதியை தான் வந்து சுற்றி காட்ட போகிறோம். இந்த பாசையூர் மீன்ஸ் அந்த பகுதி எப்படி இருக்குது, இங்கே மக்கள் வந்து எவ்வளோ மீன்களை கொண்டு விற்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் கூரல் முறையிலையும் வந்து இங்கே மீன்களை வந்து அதிகமாக நாங்கள் லாபமாக வந்து மீன்களை வாங்கி கொள்ளலாம். இங்கே எப்படி எல்லாம் மீன்கள் வருது, இங்கே மீனவர்கள் வியாபாரிமார்கள் வந்து எப்படி அந்த மீன்களை வந்து வாங்குறாங்க விற்கிறாங்கன்ற வந்து இந்த காணொளி வாயிலாக தரலாம்னு சொல்லி நினைக்கிறேன். யாரோ இந்த சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படித்தான் நாங்கள் இப்படியான காணொளிகள் வந்து போடுகின்ற போது நீங்கள் தொடர்ச்சியாக வந்து அதை ஆர்வமாக வந்து பார்க்கலாம்ன்றதை வந்து சொல்லிக்கொண்டு, நான் இப்போ பாசையூர் இந்த எம்ஜிஆருடைய சிலைக்கு முன்பாகத்தான் நிற்கிறேன். பாருங்கள் எம்ஜிஆருடைய சிலை அந்த பகுதியெல்லாம் நான் இப்போ நிற்கிறேன். எம்ஜிஆர் ப்ரௌன் குரூப்னு சொல்லி இந்த பகுதிகளில் நான் இப்போ நிற்கிறேன். இந்த பகுதிகள் எல்லாமே கடற்கரையை அண்டிய பகுதிகளில் நான் இப்போ நிற்கிறேன். இப்படி இந்த கடற்கரை அண்டிய பகுதிகளால் நாங்கள் போய் அப்படியே கூரல் முறையில் மீன்கள் வாங்குகிற இடங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். பாருங்கள் நிறைய விலைகள் எல்லாமே வந்து இதில் இருக்குது. இதுலேயும் மீன்களை பிடிச்சிட்டு வந்து கொண்டிருக்கிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். தொடர்ச்சியாக பாருங்கள், அதில் பள்ளங்களில் அப்படியே வந்து கொண்டே இருக்காங்க பாருங்கள். ஓகே உள்ளுக்கு போவோம். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த கடல் சார்ந்த பிரதேசங்கள் உண்மையிலேயே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள் நிறைய பேர் மீன்களை பிடிச்சிட்டு வந்து எடுத்து கொண்டிருக்காங்க. ஒரு வாளிகளுக்கு கூடைகளுக்கு பாருங்க. ஐயா விலைக்கிலேருந்து கொட்டுறார். இந்த கம்பியெல்லாம் கொண்டு வரேன். இல்லை இந்த பகுதியில் அதிகமாக கூரல் இந்த பகுதியாக கூரல் முறையில் வாங்குறது. பட் முன்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தை பகுதியும் இருக்குது, அதையும் காட்டிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் கூரல் முறையில் என்ன மாதிரி மீன்களை வந்து வாங்குறாங்க விற்கிறாங்கன்றதை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். பாருங்கள் சந்தையை பாருங்கள்.
இவ்வளோ மீன். இதில் பாருங்க போட்டில் வந்து கொண்டிருக்காங்க. அதில் வந்துட்டு மீன்கள் எல்லாமே வந்து ஒதுக்கி கொண்டிருக்கிறாங்க. இங்கால பாருங்கள் வள்ளத்தை கழுவி கொண்டிக்கிறாங்க. பாருங்கள் போட்டு அப்படியே குப்பரா கிடத்தி போட்டு அப்படியே கழுவி கொண்டிக்கிறாங்க. ஓகே, இங்கே அதோட தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். இதில் பாருங்கள் எவ்வளோ மீன்கள் பாருங்கள். கிலோ இறால். கனவா கனவா 2000 2500. இது கொஞ்சம் சின்ன, அது கொஞ்சம் பெருசுன்னு அதனால. ஓகே ஓகே. எல்லாம் இருக்குது பாருங்க. நண்டு இருக்குது, மீன் இருக்குது. 2100 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு.
வெட்டு அப்படி வெட்டு. நல்ல வளமான பெரிய மீன். ஈஸியாக கனவா விட்டுறா கத்திரிக்கோளில். இன்றைய தான் கத்திரிக்கோளில் கனவா விட்டுறா பார்க்குறேண்ணே. போயிருக்குது. ஓகே, அப்படியே வெளியில் வந்தோம்டா பாருங்க, நிறைய வியாபாரிமார் வந்து மீன்கள் வாங்கிட்டு போகிறாங்க. ஐயா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எங்கேருந்து வரீங்க நீங்கள்? கண்டிப்பாக வரீங்களே. என்னது சைக்கிள்லையா? சைக்கிள்ல நிறைய பேர் வராங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? புத்தூர்ல இருந்து சைக்கிள். மீன் வாங்கியாச்சு. மீன் வாங்கல பிலியா கிடக்குண்ணே. சரியான பிள்ளை நான் பார்த்ததுக்குல. ரைட் ரைட் ரைட். சரியான விலையா இருக்குண்ட மீன். இந்த ஐயாக்கெல்லாம் வாங்கிட்டு போய் கொண்டிருக்கணும். இங்கே பாருங்க. ஓகே, இந்த கூரல் முறையில் மீன்கள் எப்படியெல்லாம் வாங்குறதுன்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக பார்த்துருப்பீங்க. ரெண்டே கொஞ்சம் பாசையூரில் மீன் கொஞ்சம் விலையாத்தான் இருக்குது நினைக்கிறேன். நிறைய பேர் மீனுக்கு போகலை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மதுவிலக் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அழகான காணொலி வாயிலாக சந்திக்கிறேன். ஓகே, பாய்.